அனைவருக்கும் வணக்கம். இந்த உள்ளொதுக்கீடு சம்பந்தமாக உள்ளொதுக்கீடுல சப் கிளாசிஃபிகேஷன் அது சம்பந்தமாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி ஆகணும். எஸ்சி சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் என்று கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஆந்திர பிரதேசில் உள்ள மாணாக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, மாலாக்கள் மாலா மகாநாடு சபான்னு சொல்லி ஆந்திர பிரதேசில் பெரிய போராட்டம் அங்கங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மந்தகிருஷ்ண மாதிகா அண்ணன் தலைமையில் எம்ஆர்பிஎஸ் மூவ்மெண்ட்டும் பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா மாலாக்கள் இங்கே இருக்கிற பறையர்கள் மாதிரி, மாதிகாக்கள் அறிஞர்கள் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஈக்குவேட் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா, நேற்று அண்ணன் பேசுனதில் அதில் 2 விதம் குறிப்பிட்டார். ஒன்று எம்பிசிங்கெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்லாதீங்க அப்படின்றாரு. அது சாதி அரசியலை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விளக்கம் சொல்லுவது வேறு, குறிப்பிட்ட சாதி இழுப்பது வேறு. அது மிக தவறு என்று குறிப்பிடுகிறேன். இன்னொன்று, அவர் குறிப்பிட்டது எஸ்சி பட்டியலை 4ஆக பிரித்து அந்த 4ஐ கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷனாக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஏபிசிடி அது மிகவும் தவறு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆந்திர பிரதேஷ்லேயும் தெலுங்கானாலேயும் பஞ்சாப்லேயும் அப்படி பண்ணாங்க. அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்றாரு. தொடர் நீங்கள் சொன்ன பின்னாடி தான் நானும் இதை ஆய்வு பண்ணேன். சொல்லப்போனால் எம்ஆர்பிஎஸ் மாதிகா ரிசர்வேஷன் போராட்ட சமிதி அவங்க மாதிகாக்கள் இங்கே இருக்கிற அறிஞர்கள் மாதிரி, ஓகேங்களா, அவங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த மாநிலமே ஸ்தம்பித்து போயிடுது. அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகம் ஆந்திர பிரதேஷில். ஆனால் அவங்க அரசு ஊழியர்களோ ப்ரொஃபஸர்ஸோ டீச்சர்ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸில் கிடையாது. எல்லாமே குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும். அவர்களை விட குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் மாலாக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் சர்வன்ஸில். அதனால் இவங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்த பின்னாடி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது. அது பேர் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அது பேர் சப் கிளாசிஃபிகேஷன், ஏபிசிடின்னு. அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, சரி ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது, இந்த ரிசர்வேஷன் யாருக்கு போய் சேரணும்னா ஒடுக்கப்பட்ட மக்களிலும் இன்னமும் ஒடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் என்றதுக்காக அந்த ரிசர்வேஷனை கிளாஸிஃபை பண்ணி ஏபிசிடியாக போடுறாங்க. இந்த ஏல யார் வருவாங்கன்னா மிகவும் பின்தங்கியவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆந்திர பிரதேஷில் ரெல்லிக்கல் பாப்புலேஷன் 7.75 1% கூட கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் இந்த மழை அள்ளுறது அப்புறம் இந்த வேறு தொழிலெல்லாம் பண்ணுறது அவங்க தான். அப்போ அவங்களுக்கு 0.75ன்றதை கொஞ்சம் ஏற்றி இன்னொரு 2-3 சாதி சேர்த்து 1% கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்க தான் ஏ. பி கேட்டகரியில் மாதிகாக்கள் வராங்க, சி கேட்டகரியில் மாலாக்கள் வராங்க, டி கேட்டகரியில் அதிகமாக முன்னுக்கு போனவங்கள தூக்கி அங்கே போட்டுறாங்க. இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி இது விட்டு இது போக முடியாதுன்ட்டுல. இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒரு டேட்டா சொல்கிறார் ஒருத்தர். 1996 500 எம்பிபிஎஸ் சீட்டு எஸ்சிங்களுக்கு ஒதுக்கப்படுது. அதில் 450 மாலாக்கள் எடுக்கிறாங்க, 50 மாதிகாக்கள் எடுக்கிறாங்க. இந்த சப் கிளாசிஃபிகேஷன் வந்த பின்னாடி இந்த ஏ கேட்டகரியில் 30% போகுது. அதாவது 1%. மாதிகாக்களுக்கு 250 சீட்டு போகுது, மாலாக்கு 220 சீட்டு போகுது. கடைசியாக இருக்கிறவங்களுக்கு 1% 30 சீட்டு போகுது. இந்த மாதிரி போனதில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கம்பார்ட்மெண்ட் ஜாதி வீரியாக கிடையாது. ஜாதி அடிப்படையில் இவங்கள் பிறப்பில் இதற்கு இப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சாங்க. அந்த அளவுகோல் என்னன்னா, சாதி தொழில் எந்த தொழில் இழிவாக இருக்குதோ, எப்படி ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, எக்கனாமிக்கில் எவங்க பேக்வேர்டாக இருக்கிறாங்களோ, அப்புறம் படிப்பில் எவங்க பேக்வேர்டு இருக்காங்களோ, கவர்மெண்ட் சர்வன்ஸில் எப்படி பேக்வேர்டு இருக்காங்களோ, அதெல்லாம் அளவுகோலை வச்சு அளவெடுத்து இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போது ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த ஏக்கு இல்லையா பிக்கு கொடுக்குறாங்க, பிக்கு இல்லையா சி கொடுக்குறாங்க, சிக்கு இல்லையா இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுது. இப்போ இதை நான் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு, ஒடுக்கப்பட்டு இருக்கிற பட்டியலின சமூகங்களுக்கு, அந்த சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை போகணும். இப்போ நேற்று ரவிக்குமார் சொல்லும் போதே அருந்ததிகளை 2 தானே யூஸ் பண்ணுறாங்கன்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் இதுதான், இந்த சப் கிளாசிஃபிகேஷன் தான். இதை தான் கிருஷ்ணசாமி அண்ணன் சொல்கிறாரு. கிருஷ்ணசாமி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, கம்பார்ட்மெண்ட் பண்ணுங்கன்றாரு. அதாவது ஏன்னு கேட்டால், இந்த தமிழ்நாட்டில் பட்டியல் இந்த உள்ஒதுக்கீடுக்காக ஆதரவாக பேசுபவர்களும் எதிர்ப்பவர்களுக்கும் ஒன்று கேட்குறேன்.
இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வறிக்கையை பண்ணுங்களேன். பட்டியலினத்திலேயே தேவேந்திர குல வேளாளர்கள் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒதுக்கீடு வேணும் இல்லையா? அந்த ஒதுக்கீடு தானே கிருஷ்ணசாமி என்ன கேட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த சமூகம் இன்னமும் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்தாலுமே படிப்பு ரீதியாகவும் அரசு ஊழியர்களாகவும் கடைநிலை தானே இருக்கிறாங்க, பின்னுக்கு தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் முன்னுக்கு கொண்டு வரணும்ல. தோழர் வந்து என்ன சொல்றாருன்னா, சமார்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க 1% தான் இருக்கிறாங்க, ஒரு எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க. ஆமா, இப்ப எல்லாருமே நம்ம சாதி கட்சிகளாக தலித்து கட்சிக்குள்ள சாதி கட்சிகளாக மாறிய பின்பு அந்தந்த குறிப்பிட்ட சாதி பெருமைகளை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த 1% எவன் பேசுவான்? அந்த 1%க்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க இல்லையா? அதுதானே புரட்சி. அதே தான் பஞ்சாப்லையும் பண்ணாங்க. பஞ்சாப்லையும் மிகப்பெரிய போராட்டம். இவங்க சும்மா சும்மா லேஸ்ல சொல்ற மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து விளையாடிதுன்னு சொல்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. அது எப்படி தெரியுங்களா சொல்றது? ஒரு பிராமணர்கள் பேசுவது போல பேசுகிறார்கள். என்ன காரணம் என்றால் எம்ஆர்பிஎஸ் மூவ்மெண்ட்டை பத்தி நீங்க தெலங்கானால போய் காலடி எடுத்து வச்சு பாருங்க. தெலங்கானால காலடி எடுக்கும்போது அந்த எம்ஆர்பிஎஸ் மூவ்மெண்ட்ல பெண்கள் முன்னுக்கு இருந்தாங்க. அந்த பெண்கள் அசம்பிளிக்குள்ள போய் பேப்பரை கிழிச்சு போட்டு எரிச்சுக்கிட்டாங்க. பெரிய மூவ்மெண்ட் அது. எம்ஆர்பிஎஸ் மூவ்மெண்ட் அப்படியே நாடுவே சந்திச்சு அந்த ஸ்டேட்டவே ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேஷ் ஸ்தம்பித்து வைத்த மூவ்மெண்ட் வந்து எம்ஆர்பிஎஸ் மூவ்மெண்ட். அதனால தான் கொடுத்தாங்க அது. சும்மா அரசியல் கட்சி வந்து விளையாடல. இன்னொன்று பஞ்சாப்ல அந்த வால்மீகின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வால்மீகிகள் அவங்களுடைய பவர் என்னன்னு சொல்றேன். ஏன்னா தோழர்களுக்கு தெரியணும் இது. வால்மீகிகள் வந்து அவங்களுடைய தலைவர், வால்மீகின்றதுக்கு ஒரு ஒரு சங்கம் இருக்கும். சங்கம்னா ஒரு அவங்க ஒரு ரிலிஜன். அந்த ரிலிஜன்ல ஒரு தலைவர், குரு தலைவர் இருப்பாரு. அந்த குரு தலைவரை சிட்னில கொண்டுறாங்க. அதை கொன்னதுக்கு மன்மோகன் சிங் அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் 1 மணி நேரத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா ட்ரெயின்கள் எரிக்கப்படுகிறது, போராட்டம் வெடிக்குது, பெரிய போராட்டமா வெடிக்குது. 1 மணி நேரத்தில் நடந்த சம்பவம். அப்ப எந்த அளவுக்கு அவங்க மொபிலைஸ்டா இருப்பாங்க. ஆனா பின்தங்கி இருக்கிறாங்க அகாடமிக்ஸ்ல, நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை மாதிரி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த சப் கோட்டா, சப் கிளாசிபிகேஷன் அதெல்லாம் விட்டுட்டு சப் கிளாசிபிகேஷன் தான் வேணும். அந்த தோழர் என்ன சொல்றாரு? தோழர் வந்து எல்லாத்தையும் நிராகரிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போலாம். சரி, நீங்க ஒரு விடையை சொல்லுங்களேன். ஆனா நேத்து அவர் கூறியது அனைத்துமே தவறான அறிக்கை, தவறான ஒரு புரிதல். புரிய வைக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா சப் கேட்டகரின்றது நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அருந்ததிகளை இங்க எப்படி பிரித்து 3 கொடுக்குறாங்களோ அப்படி பறையர்களை பிரித்து இவர்களை பிரித்து இதுக்குள்ளேயே போட்டுக்கு வராங்கன்றாங்க. அப்படி கிடையாது. சோசியல் பேக்வர்ட்னஸை வச்சுதான் அளவுகோல் பண்றாங்க கம்யூனிட்டியை. ஆகவே நான் கூறுவது என்னவென்றால், நம்ம சப் கிளாசிஃபிகேஷனை நம்ம படித்து பார்க்கணும். அதை படித்து பார்த்துட்டு அந்த சப் கிளாசிஃபிகேஷன் முறை தான் சரியான முறை என்று நம்ம எந்த முறை சரியாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்புறம் நேற்று தோழர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த எதிர்ப்பில் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போங்க, பார்லிமெண்ட்டுக்கு எந்த இது சரியானதுன்னு சொல்லியிருக்கிறாரா? இப்படி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? சரி, ஓகே, அருந்தர்களுக்கு பதில் கூறுகிறாரே தவிர்த்து சமூகத்தில் படிப்பு மட்டத்திலும் அரசு ஊழியர்களிலும் பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இல்ல, அதை விடுங்க. இந்த பட்டியலின சமூகத்திலேயே ஒரு சமூகம் வந்து இழிவா இருக்கு, அவங்களை கவனிக்கவே முடியலன்னு சொல்ற ஒரு சமூகத்துக்கு அவர் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அந்த தோழர் வந்து அந்த குரல் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்க மாட்டேங்கிறார். அதை விட்டு ஒரு சாதியை பெயரை சொல்லி ஒரு விவாதத்துக்கு வரும் பொழுது சாதி பெயரை சொல்லி நீ இந்த சாதிக்காரன் தானே அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு என்றால், விவாதத்தை தலைகீழாக மாற்றிவிட்டு பர்சனலாக கொண்டு போய் அட்டாக் செய்வதாக இருக்கிறது. அது வன்மையாக தலித் கேமரா கண்டிக்கிறது.